This video is sponsored by Educast Course. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi families, welcome to my channel. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பூனை வந்திருக்காங்க. சூப்பராக இருக்கும். எனக்கு பெட்ஸ்னாலே பயமாக இருக்கும், பார்த்தா கடிச்சிருமோன்னு ஒரு பயம். என் ஹஸ்பண்ட் பசங்களுக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னேன். ஆனால் இது பார்த்ததும் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. விடக்கூடாதும்மா, நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. என் மக கடைக்குட்டி இருக்கா, போட்டு பாடுபடுத்தி எடுப்பாள். எப்போ பார்த்தாலும் இந்த பூனையை மடியிலே தான் போட்டுப்பாள். ஸ்கூல் போகும்போது ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவாள். வரும்போது ஷீரோ அப்படின்ட்டு தான் வருவாள். இப்போ நான் வெளியில் போகிறேன், என் மேலே மடியில் படுத்துக்கிட்டா. இது பார்த்திங்கன்னா இந்த பூனை ஒரு பாய் தான், ஓகேவா. அதுக்கு நான் ஷீரோன்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா சின்சேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதில் ஷீரோனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நேமே இதுக்கு வச்சாச்சு. ஷீரோன்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பழகியாச்சு. இப்போ நான் வெளியில் போகிறதுனால போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீரோங்க வா அப்படின்னே அந்த உடனே மடியில் படுத்துக்கிட்டான். கீழே இறங்க மாட்டேக்கான். ஃபோட்டோக்கு நல்லா போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். எனக்கு இந்த பூனையை விட்டுட்டு போக மனசே வரல. வெளியில் போயிட்டா ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ரொம்பவே பழகியாச்சு. பசங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது 3 மந்த்து பேபினால் குட்டி பாப்பாவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இதை பார்த்தாலே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நம்ம பக்கத்துலேயே வந்திருக்கும். நான் கிச்சனுக்கு போனாலும் கிச்சன் பக்கத்துலேயே இருக்கும். அதே மாதிரி ஹாலுக்கு போனாலும் ரூமுக்கு போனாலும் பக்கத்துலேயே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது, பழகியாச்சு. அடுத்து நாங்கள் அச்சன் கோவில் போகணும் அப்படின்ட்டு கேரளா சைடு தான், கேரளா பார்டர் அந்த அச்சன் கோவில் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே போகும்போது இந்த மாதிரி வீடியோ நாங்கள் எடுத்தோம். லேட்டாக தான் போனோம். 2:30 ஆகிட்டு போகிறதுக்கு. அங்கே குளிக்க விடலை, டைம் ஆயிடுச்சு, மார்னிங் வாங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்தாச்சு. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பண்பொழியில், அங்கே குளிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் அச்சன் கோவிலேருந்து ரிட்டன் வந்துக்கிட்டுருக்கோம். அன்றைக்கி ஸ்கூல் லீவில் தான் நாங்கள் போனோம். செம ரஷ்ஷு. சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் மேலே போனதுனால குளிக்க விடலை எங்களை. ஸோ இனிமேல் போனால் மார்னிங் போனால் தான் குளிக்க முடியும். ஸோ யார் இனிமேல் போனாலுமே மார்னிங் போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். எங்கே வெளியில் வந்தாச்சு, சரி எங்கேயாச்சும் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு, ஒரு ஃபால்ஸில் குளித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் வெளியில் போனோம். ஸோ இதுதான் அந்த ஸ்விம்மிங் பூல். இப்படியும் இருக்குது, பெரியவங்களும் குளிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ என் பாப்பா நல்லா கிளிப் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கா. எனக்கே தெரியாது, மொபைல் வாங்கி அவளே எடுத்திருக்கா. அங்கே ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது போன வீக்கே நாங்கள் போனோம். ஸோ வீடியோ அப்போ போட முடியலை, இந்த வாரம் தான் போட முடிஞ்சிச்சு. ஸ்விம்மிங் பூல் பண்பொழியில் இருக்குது. ஸோ சுற்றி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அச்சன் கோவில் போகலாம். கிளைமேட்லாம் செமையாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.